உங்களிருந்து கொள்வதில் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு முதலில் செய்திகளை வழங்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு சக்தி டிவி குளோபலோடு அகழ்ந்து கொண்டிருக்கும் உங்களான உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜெஃப்ரி ஜெகதாசன். வணக்கம். வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் இருபத்தி மணி பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரஞ்சன் ராஜரத்னம் ராஜகிருஷ்ணா. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் ஒன்றைய தலைப்புச் செய்திகள். தங்கோட்டுவையில் எரிந்து சாம்பராகிய வேனிலிருந்து 5 சடலங்கள் மீட்பு. சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை. சமாதானம், நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறலை நோக்கி இலங்கை பயணிப்பதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் கருத்து. 18 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளின் உண்ணாவிரதம் முடிவுக்கு. கைதிகளின் விளக்கமறியலை நீடித்து நீதிமன்றம் உத்தரவு. தனியார் துறையினரின் சம்பளத்தை 2500 ரூபாவினால் அதிகரித்தல் மற்றும் குறைந்தபட்ச சம்பளத்தை 10,000 ரூபாய் வரை நிர்ணயிக்கும் சட்டமூலங்கள் நிறைவேற்றம். தெரியாத குளுக்கோமாவை தோற்கடிப்போம் எனும் துணைப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நடைபவனி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கொழும்பில் இன்று நடைபெற்றது. குளுக்கோமா எனப்படும் கண் அழுத்த நோய் ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு தேசிய கண் வைத்தியசாலையினால் இந்த நடைபவனி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விகார மகாதேவி பூங்காவில் ஆரம்பமாகிய நடைபவனி தேசிய கண் வைத்தியசாலையில் நிறைவடைந்தது. பிரதி சுகாதார அமைச்சர் ஃபைசல் காசிம், சுகாதார ஊழியர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். உண்ணாவிரதத்தை முன்னெடுத்து வந்த 13 தமிழ் அரசியல் கைதிகள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர்களை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. இந்த கைதிகள் கொழும்பு நீதிவான் அருளியாற்றிக்கல முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது சட்டமாதிபர் திணைக்களம் சார்பாக அரசு சட்டத்தரணி ஒருவர் மன்றில் ஆஜராகியிருந்தார். குறித்த கைதிகள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் மேலூருவாவதற்கு துணை புரிந்தவர்கள் எனவும் பலரின் கொலைகளுக்கு காரணமானவர்கள் என்பதாலும் பிணை வழங்கவோ அல்லது புனர்வாழ்வுக்கு உட்படுத்தவோ முடியாது என அரசு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். அத்துடன் குறித்த கைதிகளுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பகர்வு பத்திரம் வெகு விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் நீதிமன்றத்தில் அரசு சட்டத்தரணி தெரிவித்தார். இந்த விடயங்களை கருத்தில் கொண்ட நீதிமன்றம் கைதிகளை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டது. சட்டமாதிபர் திணைக்களத்தினால் ஏற்கனவே பிணை வழங்கக்கூடியவர்களுக்கும் புனர்வாழ்வு அளிக்கக்கூடியவர்களுக்கும் விடுதலை செய்யப்படக்கூடியவர்கள் அனைவரும் விடப்பட்டதாகவும் எஞ்சியிருக்கின்ற இந்த தமிழ் அரசியல் கைதிகள் அனைவருக்கும் மீண்டும் பாரிய குற்றச்சாட்டுகள் இருப்பதனால் அவர்கள் மீது மேல் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பகர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். ஆகவே இவர்கள் நீதிமன்றத்தில் அவர்களுக்கான குற்றச்சாட்டு பத்திரம் மிக விரைவில் தாக்கல் செய்வதற்கான வாக்குறுதி ஒன்றை வழங்கியிருந்தார். இதேவேளை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளினால் முன்னெடுக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்பட்டதாக சிறைச்சாலைகள் தலைமையகம் தெரிவித்துள்ளது. சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் டி எம் சுவாமிநாதனின் வாக்குறுதி அடங்கிய தகவலை உண்ணாவிரதம் இருந்த கைதிகளிடம் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்ததை அடுத்து உண்ணாவிரதம் கைவிடப்பட்டதாக சிறைச்சாலைகள் பேச்சாளர் துஷார உபல்தனிய குறிப்பிட்டுள்ளார். கைதிகளின் விடுதலை தொடர்பில் சட்டமாதிபருடன் இணைந்து விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளதாகவும் துஷார உபல்தனிய கூறியுள்ளார். அதற்கமைய கடந்த 18 நாட்களாக தொடரப்பட்ட உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. தம்மீதான சட்ட நடவடிக்கைகளை விரிவுபடுத்தி விடுதலை செய்யுமாறு கோரி கடந்த 18 நாட்களாக 13 தமிழ் கைதிகள் உண்ணாவிரதத்தை முன்னெடுத்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை வலியுறுத்தி யாழ் பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் இன்று அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்தது. யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அரசியல் கைதிகளின் உண்ணாவிரதத்தை நல்லாட்சி அரசாங்கம் கவனத்திற்கொண்டு அதற்கான தீர்வை பெற்றுத் தர வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் வலியுறுத்தினர். நல்லாட்சி அரசாங்கம் என அறிவித்துக் கொண்டிருக்கின்ற அரசாங்கத்திற்கு பல அறைகூவல்களை நாங்கள் விடுத்திருக்கின்றோம். உண்மையில் அவ்வாறு பல்வேறு அறிவுறுத்தல்களை நாங்கள் கொடுத்திருந்தாலும் அது இன்னும் அவர்களுடைய காதுக்கு எட்டப்படவில்லை என்றே கூற வேண்டும். நல்லாட்சி அரசாங்கம் ஆரம்பத்தில் ஒன்றை கூறியது, தேர்தலுடைய வெற்றிக்கு பின்னர் நிச்சயமாக தமிழர்களுக்கு ஒரு நல்லிணக்கம் பல்வேறு விடயங்களில், குறிப்பாக காணாமல் போனோர், கைதிகள் மற்றும் காணி சுவீகரிப்பு விடயங்களில் தீர்வு காண்பதாக கூறியிருந்தது. ஆனால் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் அதனை அவர்கள் நிறைவேற்றுவதில் தவறிவிட்டனர். தமிழ் கைதிகள் கடந்த 25 வருடங்களுக்கு மேற்பட்ட முறையில் மிகவும் கொடுமையான ஒரு சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டு வருகின்றார்கள். அதில் பலர்
எந்த விதமான காரணங்களுமின்றி எந்த விதமான குற்றங்களும் பதிவு செய்யப்படாத வகையிலே அங்கே சிறைகளிலே தங்களது வாழ்நாளில் பெரும்பகுதியை கழித்திருக்கின்றார்கள். இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நாங்கள் அவர்கள் கைது செய்வதற்கு பின்பு பிறந்தவர்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அவரது குடும்பங்கள் நிற்கதியான நிலையில் காணப்படுகின்றார்கள். ஜெனீவா தீர்மானத்திலே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக கூறி வந்த அரசாங்கம் இன்னும் அதனை எந்த வகையிலும் துளியும் கண்டுகொள்ளாத நிலைமை மனவருத்தத்தை ஏற்படுத்துகின்றது. ஆசிரியர் சங்கத்தினரும் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவளித்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயகர் காலஞ்சென்ற கலகம ஸ்ரீ அத்ததசி தேரரின் பூத உடல் மக்களின் அஞ்சலிக்காக அஸ்கிரிய விகாரை மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இறுதிக் கிரியைகள் எதிர்வரும் 13ஆம் தேதி பூரண அரச மரியாதையுடன் நடைபெறவுள்ளது. மகாநாயக தேரரின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நேற்று காலை முதல் பெருந்திரளானவர்கள் வருகை தந்திருந்தனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அமைச்சர் மஹிந்த அமரவீரவும் பொது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். இறுதிக்கிரைகள் நடைபெறும் தினமான எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை தேசிய தூக்க தினமாக பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இறுதிக்கிரைகளுக்கான செலவுகளையும் உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சு ஏற்க உள்ளதாக இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் வஜிர அபேவர்தன அறிவித்தார். அன்றைய தினம் தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்க விடுவதற்கும் மதுபான மற்றும் இறைச்சி விற்பனை நிலையங்களை மூடுவதற்கும் கண்டி மாவட்டத்தில் மாத்திரம் திரையரங்குகளை மூடுவதற்கும் தேவையான அனுமதியை பெறுவதற்காக அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். மகாநாயக தேரர் பௌத்த தர்மத்திற்கும் நாட்டுக்கும் ஆற்றிய சேவையை கருத்தில் கொண்டே தேசிய துக்க தினம் பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. தகன கிரியைகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கான பொறுப்பை உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு கண்டி மாவட்ட செயலாளரிடம் ஒப்படைத்துள்ளது. மகானுவர திசாபதிவரையாவிட்ட பவரத்திபிடம் மக்களின் பிரச்சனைகளை இல்லங்கள் தோறும் சென்று ஆராயும் மக்கள் சக்தி குழுவினர் அவலங்களுக்கு மத்தியில் வாழும் பலரை இன்றும் சந்தித்தனர். பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்புடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் 17வது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்பட்டது. மக்கள் சக்தி திட்டத்தின் ஒரு குழுவினர் இன்றைய தினம் திருகோணமலை மாவட்டத்தின் குமாரத்தை அன்னை திருத்தலத்துக்கு விஜயம் செய்து அங்கு ஆராதனைகளில் ஈடுபட்டனர். நாவல்பத்தை கிராமத்தில் கூட்டில் வீட்டில் வறுமையின் நிமித்தம் உணவொன்றி அலுப்படும் குடும்பத்தினரின் துயரம் மக்கள் சக்தி குழுவினரின் கண்களை கலங்க வைத்தது. ජනමාධ්‍යක ප්‍රමුඛ සහ මුඛ්‍ය පරමාර්ථය වෙන්නේ வாட்ச்டாக் කෙනෙක්. එහෙම නැත්නම් காவல் நாய் போன்று செயற்படுவது ஊடகம் ஒன்றின் குறிக்கோளாகும். மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக முன்வருகின்றமே ஊடகத்தின் பொறுப்பாகும். அனர்த்தம் ஏற்படும் போது அது குறித்து அறிய தருவதும் ஊடகத்தின் கடமையாகும். දැනුම්දීමේ වගකීම තමයි ජනමාධ්‍යයට තිබෙන්නේ. நான் தற்போது இருப்பது திருகோணமலை நாமல்வத்தி பிரதேசத்திலே. இந்த குடும்பம் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து மீண்டும் மூலக்கூடி குடியமர்ந்திருக்கின்ற ஒரு பகுதி. இந்த சிறிய வீட்டிலே இந்த தாயும் 2 பிள்ளைகளும் அவரது கணவரும் வசித்து வருகின்றனர். அதுபோல இன்னொரு பிள்ளை இவர்களுக்கு இருக்கின்றனர். தரம் 10 வரை அந்த பிள்ளை கல்வி கற்றிருக்கின்றார். இவர்கள் வீட்டில் நாங்கள் இந்த மதிய நேரம் வருகின்ற பொழுது இவர்கள் வீட்டின் அடுப்பில் எரிந்து கொண்டிருந்தது ஒரே ஒரு சோறு மட்டுமே. வேறு அந்த கறிகளும் அந்த உலையில் பத்தவில்லை என்பதை நான் நினைவு கூற வேண்டும். இந்த சிறு பிள்ளைகளின் கனவுகளிலும் ஏராளமான இயக்கங்கள். நாவல்பத்தை நல்லக்கோட்டையாறு முஸ்லிம் கலவின் பாடசாலைக்கு மக்கள் சக்தி குழுவினர் விஜயம் செய்திருந்தனர். இந்த பாடசாலையில் போதிய அளவு வகுப்பறையின்றி குடிநீர் வசதியின்றி மாணவர்கள் அலர்ப்படுகின்றனர். பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் நல்லக்கோட்டையாறு முஸ்லிம் கலவன் பாடசாலையில் இந்த மாணவன் கல்வி பயில்கின்றார். இவ்வாறான ஒரு மாணவனுக்கு எமது குழுவினர் உதவி செய்தனர். இந்த மாணவரின் தந்தை நோய்வாய்ப்பட்டுள்ள நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். மற்றைய குழுவினர் திருக்கடலூர் பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டு அங்குள்ள மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டனர். கடலரிப்பு காரணமாக தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். பாழடைந்த வீதியூடாக மக்கள் சக்தி குழுவினர் கந்த பகுதிக்கு சென்றனர்.
சுகாதாரமான குடிநீரை பெற்றுக் கொள்ள முடியாமையினால் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இயற்கை வெள்ளத்தினை கொண்ட நம் நாட்டில் குடிநீரை பணம் கொடுத்து பெற்றுக் கொள்ள வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையை இந்த பகுதி மக்கள் எதிர்நோக்கியுள்ளனர். கந்தனான் வானல பிரதேச மக்கள் குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பாரிய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். குறிப்பாக இங்கே கிடைக்கின்ற நீரை பருகிய பலருக்கு சிறுநீரக நோய் பதிவாகியிருப்பதாக பிரதேச மக்கள் தெரிவித்தார்கள். அதன் காரணமாக தற்காலிக தீர்வாகத்தான் இந்த நீர் சுத்திகரிப்பு அமைப்பு இந்த கிராமத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இங்கிருந்து கிடைக்கின்ற நீரை பெற்றுக் இந்த பிரதேச மக்கள் தங்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கிறார்கள். எனவே தாம் எதிர்நோக்குகின்ற இந்த குடிநீர் பிரச்சனைக்கு மிக விரைவில் தீர்வு ஒன்று அவசியம் என்பதுதான் இந்த பிரதேச மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. மகாபலிபுர கிராம மக்கள் காட்டு யானைகளின் அட்டகாசம் காரணமாக அச்சத்தின் மத்தியில் வாழ்ந்து வருகின்றவை தொடர்பில் எமது குழுவினரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. சுகாதார நிலையம் ஒன்று காணப்படாமையே ஹத்துக்கு கிராமத்தில் பிரதான பிரச்சனையாக காணப்படுவதாக மக்கள் குறிப்பிட்டனர். மன்னம்பிட்டி பகுதி விவசாயிகள் தாம் எதிர்நோக்கும் நெருக்கடிகள் தொடர்பில் எமது குழுவினரிடம் தெரிவித்தனர். பிடிக்கல பகுதி நோக்கி நகர்ந்த எமது குழுவினரிடம் தாம் எதிர்நோக்கும் குடிநீர் பிரச்சினை தொடர்பில் மக்கள் தெரிவித்தனர். ரத்துட கணேதென்ற ஸ்ரீ பூர்வாரா விகாரையில் பயணத்தை ஆரம்பித்த எமது மற்றொரு குழுவினர் அம்பன்கங்கு கோரல கம்மடுவ கிராமத்துக்கு சென்றனர். 1929 ஆண்டு காலப்பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த வீடுகள் இன்று இவ்வாறான நிலைமையில் காணப்படுகின்றன. நாகர இங்குபத்த பகுதிக்கு சென்ற நியூஸ்பெஸ்ட் மக்கள் சக்தி குழுவினர் மக்களின் பிரச்சினைகளை எழுத்து மூலமாக பதிவு செய்தனர். மாத்தளை ரத்துட்டு குருமாவ பாலம் உரிய முறையில் காணப்படாமையினால் பிரதேசத்தின் வயல் நிலங்கள் தரிசு நிலங்களாக மாறியுள்ளன. இந்த பாலம் உரிய முறையில் நிர்மாணிக்கப்படாமையினால் வீதியை ஊடறுத்து நீர் பாய்வதாக பிரதேச மக்கள் தெரிவித்தனர். ரத்துட்டுவிலிருந்து கண்டி செல்வதற்கான மாற்று வீதியாக காணப்படும் ரத்துட்டுவிலிருந்து லோக்கியல் வீதியை அண்மித்துள்ள மக்களின் பிரச்சினைகள் தொடர்பிலும் கேட்டறியப்பட்டுள்ளது. தனிநபர் ஒருவர் உரிமம் கோருவதன் காரணமாக மயானம் ஒன்று அற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்தனர். தமது வாழ்வாதாரத்திற்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் பாதிப்பு ஏற்படும் வகையிலான அனல்மின் நிலையத்தை தமது பிரதேசத்தில் அமைக்க வேண்டாம் என சம்பூர் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சம்பூரில் அனல் மின் உற்பத்தி நிலையத்தை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற நிலையில் தமது காணிகளும் தொழிலும் பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். சம்பூரை விட வேறு இடங்கள் இல்லையா, வேற காட்டுப்பதி மக்கள் வாழாத இடத்துல கொண்டு அனல் மின் நிலையத்தை கொண்டு அமைக்கலாம் தானே, ஏன் சம்பூர்ல மட்டும் அமைக்கணும்னு சொல்லி இவங்க வாராங்க. இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து இதை பற்றி கதைக்கலாம் தானே. இப்ப தேர்தல் சொன்னோடனே எல்லாரும் வந்து மக்கள்கிட்ட இது கேட்கிறாங்க. இதை பற்றி கதைச்சா எங்களுக்கு மிகவும் உதவியா இருக்கும். இது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஐயா சம்பந்த ஐயா உங்களிடம் கேட்டுக்கொள்வேன்னு சொன்னாங்க. எல்லாரும் மக்கள் எல்லாருமே மக்கள் சார்பில் நான் கேட்டுக்கணும், எல்லாரும் கேட்கிறோம். இந்த அனல் வேண்டாம், எதற்காக உங்களோட ஊர்ல இதை அடிக்கல் நாட்டுறீங்க, ஆரம்பிக்க முயற்சி இருக்கின்ற இதுல வேணாம். மக்கள் வாழாத இடங்கள்ல கொண்டு அனல் நிலையத்தை அமையுங்க, அதன் மூலம் அனல் மின் உற்பத்தி செய்து மின்சாரத்தை ஏற்படுத்துங்க. அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களை சம்பளம் ஏற்படுத்தணும். எங்களுக்கு அனல் நிலையம் தேவையில்லை. மாடு வந்து வளர்க்க இயலாது, கோழி வளர்க்க இயலாது, ஆடு வளர்க்க இயலாது, எங்களுக்கு ஒரு தோட்டம் கிட்ட ஒன்றும் செய்ய இயலாது. அதுபடியா அனல் நிலையம் எங்களுக்கு வேணாம். இதை பற்றி எங்களுக்கு சம்பந்தம் இதை நிறுத்தம் முடியும் சொல்லி அதிகரித்து செல்கின்ற வாழ்க்கை செலவுக்கு அமைய போதிய சம்பளம் கிடைக்காமையால் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தொடர்ந்தும் சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பிலான கூட்டு ஒப்பந்தம் காலாவதியாகி இந்த மாதத்துடன் ஒரு வருடம் பூர்த்தியாகின்றது.
1000 ரூபாய் சம்பளம் தாரன்னு சொல்லி பேசி முடிவெடுத்து எவ்வளவு நாளாச்சு. ஆனா முடிவு இன்னும் வரல. எங்களால சம்பளம் குறைவான வாழ முடியல. திகாம்பரம் சரி எங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வாங்கி தாரோன்னு அடிச்சு சொல்றாங்க. இங்கிட்ட ஆழ்மை கொண்டவான சரி அடிச்சு சொல்லி கூடி பேசி கூட்டுறாங்க தவிர சம்பளத்தை கூட்டி தர மாட்டேங்கிறாங்க. வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு 14 கிலோ எடுக்கிறோம் 450 ரூபாய்க்காக. ஆனா எங்களுக்கு இந்த வருமானத்தை பார்த்துக்கிட்டே எங்களுக்கு 400-450 ரூபாய் சம்பளம் பத்தாது. எங்களுக்கு நீங்க அமைச்சர் மகனா சேர்ந்து 1000 ரூபாய் வாங்கி தருவீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. தயவு செய்து எங்களுக்கு அந்த 1000 ரூபாயை வாங்கி தருமாறு அந்த அமைச்சர் அவங்களுக்கு கேட்டுக்கிறோம். அன்பளிப்பாக நாங்கள் கேட்டு கொடுக்கிறோம். சத்தியாகிரகம் ஒரு 600 இல்லையா, அது எங்களுக்கு கிடைக்கல. திகாமரமும் இதுல தலாகொலையில சத்தியாகிரகம் இருந்தாரு, அதுவும் எங்களுக்கு இது தாழ்வு கிடைக்கல. பாராளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தில் உள்ளடக்கப்பட்டிருந்த வாய்மூல பதிலை எதிர்பார்க்கும் 15 கேள்விகளில் 12 கேள்விகளுக்கு இன்று பதில் கிடைக்கவில்லை. ஒரு சில கேள்விகளுக்காக உரிய பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது அமைச்சர் சபையில் இருக்காமையே இதற்கு காரணமாகும். ஜார்ஜ் சோரோஸ் என்ற வர்த்தகர் இலங்கையின் பொருளாதார மாநாடொன்றில் கலந்து கொள்கின்றமை தொடர்பில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கமாந்துல இன்று கேள்வி ஒன்றை தொடுத்திருந்தார். இந்த கேள்வி தமக்கு பொருந்துமா என்பது தொடர்பில் ஆராய வேண்டியுள்ளதால் பதிலளிப்பதற்கு கால அவகாசம் வழங்குமாறு அபிவிருத்தி உபாயங்கள் மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சர் மாலிக் சமரவிக்ரம பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இது விடயவனுக்கு நேற்றே கிடைத்தது. 2 வாரங்கள் ஒத்திவைக்கப்பட்டதால் இது எனக்குரியதா என ஆராய வேண்டும். நாம் யாருக்கும் அழைப்பு விடுக்கவில்லை. அவர் இலங்கைக்கு வருகை தந்து சம்மேளனத்தை ஏற்பாடு செய்து கலந்து கொள்ளுமாறு எமக்கு அழைப்பு விடுத்தார். நாம் ஹோட்டல்களுக்கு கட்டணம் செலுத்தவும் இல்லை. என்னை அழைத்தார்கள். வெட்கமின்றி என்ன கேட்கின்றீர்கள்? ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் அரசாங்கத்திற்கு இன்று உலக தலைவர்கள் வருகின்றனர். ஜார்ஜ் சோரஸ் போன்றவர்களை அழைப்பதற்கு இவர்கள் வணங்கினார்கள், வெற்றிலை கொடுத்தார்கள். எவரும் வரவில்லை. வந்ததன் பின்னர் 100% தரகு கேட்கின்றனர். வருவதற்கு அச்சப்படுகின்றனர். 5%, 10% தரகு கோரினால் யார் வருவார்கள்? பிரதமர் அவர்களே, பொருளாதார சம்மேளனம் ஒன்று உள்ளது. அதற்கு அவரை அழைப்பதாக நீங்கள் இந்த சபையில் கூறினீர்கள். ஜோசப் ஸ்டிக்லிஸ், ரிகார்டோ ஹவுஸ்மேன் போன்றவர்கள் இவ்வாறான திருடர்களிடம் வருவதில்லை. போதுமான அளவு சம்பாதிப்பதே அவர்களுக்கு தேவையாக இருந்தது. பங்கு சந்தையில் சம்பாதித்தனர். இப்பொழுது பங்கு சந்தைக்கு மூலதனம் வந்துள்ளது. அதற்கு அச்சமடைந்துள்ளார்கள். கொள்ளையடித்த விதம் இன்னும் 3 மாதங்களுக்குள் நாட்டிற்கு அம்பலப்படுத்தப்படும். அதற்காக சிறந்த சட்டத்தரணிகளை தேடிக்கொள்ளுங்கள். சம்பாதிக்கும் பொருளாதாரமே அவர்களுக்கு தேவையாக உள்ளது என கூறப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பிரதமரிடம் கேள்வி கேட்டாள். ராஜபக்ச ரெஜிமெண்ட் இவர் என்றால் இவருக்கு தொப்பியை போட்டுக் கொள்ள சொல்லுங்கள். நான் கூறவில்லை. அவரே இணைந்து நின்று குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்கிறார். தனியார் துறையினரின் சம்பளத்தை 2500 ரூபாவால் அதிகரிப்பது மற்றும் குறைந்தபட்ச சம்பளத்தை 10,000 ரூபாவாக நிர்ணயிக்கும் சட்டமூலங்கள் பாராளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டன. இதேவேளை பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட மேலும் சில கருத்துக்கள் அடுத்து. இன்று வறுமை தாண்டமாடுவதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது மாவட்டங்களில் வகை தொகை இல்லாத மதுச்சாலைகளை நாங்கள் உருவாக்கி அரைகுறையான சம்பளங்களை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த சம்பளங்களை உதாரித்தனமாக செலவு செய்யக்கூடிய விதத்தில் மதுச்சாலைகளை நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம். எனவே மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தமட்டில் அந்த மாவட்டத்தில் வறுமை தாண்டவமாடுகின்ற ஒரு மாவட்டமாக கணிப்பீடு ஒன்று கூறுகின்றது. இந்த பெருந்தோட்டங்களை தனியார் மயப்படுத்துவதற்கு தடுப்பதற்கு முழுமையாக
முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கி நடைமுறைப்படுத்திய இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இதே 400 ரூபாவை தாங்கள் பெற்றுக் கொடுப்பதாக இந்த கூட்டொப்பந்த நடைமுறைக்கு வெளியே மல்லியப்பு சந்தையிலே உட்கார்ந்து சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். அந்த சத்தியாகிரக போராட்டம் முற்றுமுழுதான தொழிலாளர் காட்டிக் கொடுப்பு. எந்த விதத்திலும் தொழிலாளர்களுக்கு அந்த 400 ரூபாய் சம்பள உயர்வை பெற்றுக் கொடுக்க முடியாது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டும் மக்களை ஏமாற்றுகின்ற வகையிலே அந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டு ஒட்டுமொத்த தொழிலாளர் தலைவர்கள் அட்டன் மல்லியப்பு சந்தையிலே வந்து அதற்கு ஆதரவு அளித்தார்கள். நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வந்தோம், ஒவ்வொரு ஏனையை மேலே என்று கூறினார்கள். ஆனால் எங்கள் முதுகில் ஏறுதான் அவர்கள் சில காலம் சவாரி செய்தார்கள். எங்கள் முதுகிலே ஏறி சவாரி செய்ய இன்று மலைய மக்கள் அறிந்து கொண்டதன் காரணத்தினால் தான் இன்று 7 பேர் வேறுபுறமாக 2 பேர் வேறுபுறமாக இருக்கின்றார்கள். இதன் மூலம் மலைய மக்கள் அங்கீகாரம் எங்கே என்று தெரிகின்றது. மலைய மக்கள் காலம் காலமாக ஏமாற்றப்பட்டவர்கள், காலம் காலமாக ஒவ்வொரு நாடகங்களை அரங்கேற்றி இந்த கூட்டொப்பந்தம் என்கின்ற பதத்தை வைத்து இந்த மக்கள் சூறையாடப்பட்டார்கள். அரசாங்கம் பிரேரித்த 2500 ரூபாய் சம்பள அதிகரிப்பு எவ்வித பாராபட்சமின்றி பெருந்தோட்டத்துறையில் தொழில் செய்கின்ற எமது தொழிலாளர்களுக்கு அந்த 2500 முழுமையாக கிடைக்க வழி செய்ய வேண்டும். நான் நண்பர்களை ஒரு வார்த்தை கேட்டுக்கொள்ள வேண்டும். இவர்கள் வளர்ச்சிக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் திட்டித்தால் தான் வளர்ச்சி அடைய முடியும் என அரசியலிலே நினைத்தார்கள் என்றால் அவர்கள் பல பாதாளத்தில் விழுந்து விடுவார்கள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இவர்கள் வந்த வேலையை மக்களுக்கு சேவை செய்ய மக்கள் நம்பி இருக்கிறார். வகையிலாவது 7 பேர் 8 பேர் இந்த பாராளுமன்றத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதில் மனதில் கொண்டு மக்களுக்கு சேவை செய்யுங்கள். தாங்கோட்டுவ புஜாம்போல பகுதியில் 5 பேருடன் வேன் ஒன்று தீப்பற்றி எறிந்தமை தொடர்பிலான விசாரணை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தாங்கோட்டுவ புஜாம்புல இரபடகம வீதியின் குஸ்ஹேனவத்த பகுதியிலிருந்து போலீசாரால் இன்று காலை இந்த வேன் கண்டுபிடிக்கப்பட்டது. நிதி நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமானது என கூறப்படும் WPPS 1080 என்ற இலக்கமுடைய இந்த வாகனம் 119 என்ற போலீஸ் அவசர அழைப்பு இலக்கத்திற்கு கிடைத்த தகவலுக்கு அமையவே கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் கூறினர். மக்கள் நடமாட்டம் குறைந்த இந்த பகுதிக்கு அதிகாலை 2 மணிக்கும் 5 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் வேன் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். வேன் தீயினால் முற்றாக எரிந்து சாம்பலாகியுள்ளதுடன் அதில் இருந்த சடலங்கள் அடையாளம் காண முடியாத அளவில் எரிந்து உருக்குலைந்து காணப்படுகின்றன. இந்த சடலங்கள் வேனின் பின்புறத்தில் உள்ள ஆசனங்களிலேயே காணப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் கூறினர். சாரதி ஆசனம் மற்றும் அதற்கு அருகில் உள்ள ஆசனத்தில் சடலங்கள் காணப்படவில்லை எனவும் அவர்கள் கூறினர். இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் வேனுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். வேனுக்கு அருகே இருந்து பாதனைகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் அங்கிருந்து சுமார் 400 மீட்டர் தூரத்துக்கு வீதியில் இரத்தக்கரை காணப்படுவதாகவும் போலீசார் கூறினர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வேன் தீப்பற்றியதாக அனுமானிப்பதற்கான எவ்வித தடயங்களும் காணப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். மாறுவிடம் எழுதுக நீதவான் பசான் அமரசேன சம்பவ இடத்தில் நீதவான் விசாரணைகளை மேற்கொண்டார். இந்த வேனின் சாரதி பன்னல மாகாந்துர பகுதியைச் சேர்ந்தவர் என சந்தேகிக்கப்படுவதுடன் அவரது மனைவி சம்பவ இடத்திற்கு வந்து வேனை அடையாளம் கண்டுள்ளார். சடலங்கள் எரிந்து உருக்குலைந்துள்ளதால் தமது கணவரின் சடலம் அங்கு உள்ளதா என்பதை அவரால் அடையாளம் காண முடியாமல் போயுள்ளது. எவ்வாறாயினும் சுமார் 1 வாரமாக தமது கணவர் தொடர்பில் தகவல் கிடைக்கவில்லை என அவர் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். கபில செனரத்தினும் இந்த சாரதிக்கு எதிரான வழக்குகள் சில நிலுவையில் உள்ளதாகவும் அவர் லீசிங் நிறுவனம் ஒன்றில் கடமையாற்றி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த வேன் கொழுப்பட்டியைச் சேர்ந்த பெண் ஒருவரின் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருந்ததாகவும் போலீசார் கூறினர். அவர் இந்த வேனை கொழும்பில் உள்ள நிதி நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கியுள்ளதாகவும் போலீசார் கூறினர். இதுவரை இந்த இடத்தில் ஏற்கனவே 2 சந்தர்ப்பங்களில் கொலை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக பிரதேச மக்கள் கூறினர். பிரேத பரிசோதனைக்காக சடலங்கள் நீர்கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. யாழ் மாவட்டத்தில் உள்ள நலன்புரி முகாம்களில் தங்கியுள்ள மக்கள் சுழற்சி முறையில் மேற்கொண்டு வரும் உண்ணாவிரதம் மல்லாகம் நீதவான் முகாமில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. வழிவடக்கு மற்றும் வழிகிழக்கு பகுதிகளில் 26 வருடங்களுக்கு மேலாக தமது சொந்த நிலங்களையும் சொந்த தொழில்களையும் கைவிட்டு நலன்புரி முகாம்களில் வாழ்வதாக இந்த மக்கள் குறிப்பிடுகின்றனர். இதனால் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கி வருவதால் தம்மை உடனடியாக சொந்த இடங்களில் மீள்குடியேற்றுமாறு மக்கள் கோருகின்றனர். இது நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராகவோ இல்ல இந்த வன்முறையை தூண்டுறதுக்காகவோ நாங்கள் இதை செய்யல. நாங்கள் உண்மையாகவே இது ஒரு பெரிய ஒரு கடைசி கட்டம். பொருளாதார ரீதி சகல எங்களுடைய கலாச்சாரங்கள் மற்ற இடம் பற்றாக்குறை மற்ற எங்களுடைய சுகாதாரத்தை இதுக்குள்ள கடைசி இதுக்குள்ள தான் நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இது எந்த விதமான ஒரு உள்நோக்கமோ எந்த விதமான ஒரு கருத்து முரண்பாடோ எந்த விதமான ஒரு பாதிப்போ நாங்கள் இதை செய்யல.
மங்கையர்க்கரசி அமிர்தலிங்கத்தின் மறைவு தமிழ் அரசியல் சரித்திரத்தில் ஒரு அத்தியாயத்தின் முடிவாகும் என வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். மறைந்த எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகமுமான அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கத்தின் மனைவி மங்கையர்க்கரசியின் மறைவை அடுத்து முதலமைச்சர் விடுத்துள்ள அனுதாப செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியின் மகளிர் அமைப்பின் செயலாளராக தமிழ் அரசியலில் மங்கையரின் பங்கை மாண்புற செய்த அன்னாரின் மறைவு செய்தி கேட்டு அதிர்ச்சியும் மனவேதனையும் அடைந்ததாக சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். 1961 ஆண்டில் நடைபெற்ற சத்தியாகிரகத்தில் கணவருடன் முன்னின்று பங்கு பற்றியமைக்காக கைது செய்யப்பட்டு 6 மாத காலம் பனாகுட ராணுவ முகாமில் மங்கையர்க்கரசி அமிர்தலிங்கம் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததையும் வடமாகாண முதலமைச்சர் தனது அனுதாப செய்தியில் நினைவு கூர்ந்துள்ளார். அன்னாரின் கருத்தாளமிக்க பேச்சுக்களும் கனிவான குரலில் பாடுகின்ற பாட்டுகளும் தமிழ் மக்கள் மத்தியிலே இன உணர்வையும் அரசியல் விழிப்புணர்வையும் பிரகாசிக்க செய்வதற்கு பெரிதும் உதவியதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணவரது இறப்புக்கு பின்பு இந்த நாட்டை விட்டு சென்றிருந்தாலும் அன்னாரின் எண்ணங்கள் நாட்டினதும் தமிழ் மக்களினதும் மேன்மையை நோக்கியதாகவே இருந்ததாக வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை மங்கையர்க்கரசி அமிர்தலிங்கத்தின் மறைவு தொடர்பிலான செய்தி அறிந்து அதிர்ச்சியடைந்ததாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மு கருணாநிதி தெரிவித்துள்ளார். அவரது மறைவு தொடர்பில் குடும்பத்தாருக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக மு கருணாநிதி விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோவும் இரங்கல் செய்தியொன்றை விடுத்துள்ளார். 3 வருடங்களுக்கான சொத்து விவரங்களை வெளியிட தவறிய குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். அதற்கமைய இந்த குற்றத்திற்காக தண்டனை வழங்குவதை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி வரை ஒத்திவைத்து கொழும்பு பிரதான நீதிவான் கிஹான் வில்லப்பட்டிய உத்தரவிட்டுள்ளார். 2011, 2012 மற்றும் 2013ஆம் ஆண்டுகளில் துமிந்த சில்வாவின் சொத்துக்கள் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படவில்லை என தெரிவித்து லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 31வது அமர்வு ஜெனீவாவில் நேற்று நடைபெற்றது. இதன்போது ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இளவரசர் சையத் ராத் அல் ஹுசைன் இலங்கை தொடர்பில் கருத்து வெளியிட்டார். There are important lessons in this respect for Sri Lanka, which is இலங்கை தொடர்பில் கவனம் செலுத்தும் போது முக்கிய படிப்பினைகள் அங்கிருக்கின்றன. நிலையான சமாதானம், நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறலை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அரசியலமைப்பு சீர்திருத்தம், சுயாதீன நிறுவனங்களை மூல வலுப்பெறச் செய்தல், கருத்து சுதந்திரம் உள்ளிட்ட முக்கிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக தேசிய கீதம் தமிழில் பாடுவதற்கான சந்தர்ப்பத்தை குறிப்பிடலாம். எனினும் இராணுவம் கைப்பற்றியுள்ள காணிகளை விடுவிப்பது, பாதுகாப்பு காரணங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு எதிரான விசாரணைகளை மீளாய்வு செய்தல், காணாமல் போனவர்கள் தொடர்பிலான பிரச்சினைக்கான தீர்வு ஆகியவற்றை துரிதப்படுத்த வேண்டும். அடுத்த சில மாதங்கள் மிகவும் முக்கியமானவை. இந்த பேரவையின் தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக இடைக்கால நீதிமன்ற கட்டமைப்பை உருவாக்குவதற்கு தேசிய மட்டத்தில் ஆலோசனை பெறுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க உள்ளது. 110வது வடக்கின் பெருஞ்சமரில் சென்ட் ஜான்ஸ் அணிக்கு சவாலான இலக்கை நிர்ணயிக்கும் நிலைக்கு யாழ் மத்திய கல்லூரி அணி உயர்ந்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் யாழ் மத்திய கல்லூரி அணி 161 ஓட்டங்களையும் சென்ட் ஜான்ஸ் அணி 163 ஓட்டங்களையும் பெற்றதோடு இரண்டாம் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடும் யாழ் மத்திய கல்லூரி அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 164 ஓட்டங்களை பெற்றிருந்தது. யாழ் மத்திய கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் இரண்டாம் நாளான இன்று சென்ட் ஜான்ஸ் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 61 ஓட்டங்களுடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்தது. வி ஜதுசன் 28 ஓட்டங்களையும் கே கபில்ராஜ் ஆட்டமிழக்காமல் 22 ஓட்டங்களையும் பெற்றனர். சென்ட் ஜான்ஸ் அணி 163 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. பந்துவீச்சில் தெஸ்பியன் ராஜ் 4 விக்கெட்டுகளையும், தசோபன் 3 விக்கெட்டுகளையும், ஆலன் ராஜ் 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். யாழ் மத்திய கல்லூரி அணி 2 ஓட்டங்களால் பின்தங்கி